தொண்டர்களே, நிர்வாகிகளே, அண்ணா மாதிரி மக்கள் கிட்ட போய் பேசுவார். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து வீடியோ எல்லாம் விட்டார். பெண்களை வந்து நாங்கள்லாம் வந்து வந்தா பாதுகாப்பு. விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே இப்போ நிறைய பேர் போக்சாலே அரெஸ்ட் ஆகிறாங்க. பாதவர்ஜுனா வந்து ஒரு ஸ்லைட்லாம் போட்டு காமிக்கிறாரு. பாதவர்ஜுனா ஃபேமிலி மேலே இடி ரைடு இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இடி ரைடு வந்தோன்னா அவங்க பிஜேபிக்கு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்சி அவர்கிட்ட கொடுத்து தான் பார்க்கலாமே. நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க. சிந்து நதி போகுது, அதை போய் பிஜேபி சங்கிங்கெல்லாம் குப்புறப்படுத்தி தடுத்துட்டாங்க. தீவிரவாதி உடனே பயந்து துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுட்டு வந்து மூடிக்கிட்ட சரணடைஞ்சாங்க. யாராவது எந்த நாட்டிலிருந்து மருத்துவ உதவிக்காக வந்து படுத்த படுக்கையா இருப்பவர்களை இப்படி ஒரு இது நடந்துச்சு உடனே கிளம்பி போன்னு சொல்லுவாங்க. இந்த படுத்த படுக்கையா இருக்கிறவங்களா வந்து தீவிரவாதி அனுப்பிச்சு வந்து சுடுன்னு சொன்னாங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கற்றவர்களாக உடனுக்குடனே நம்ம தாக்கு இல்ல சார். லண்டன்ல அவ்வளவு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதெல்லாம் சொன்னா அவங்க பிஜேபி சங்கின்னு சொல்லிட்டு தேசபக்தர்கள் இல்லையா? பிஜேபி சங்கின் சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாக முகவர்கள் கூட்டம், பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய கருத்தரங்கம் 2 நாள் கோவையில் நடந்துச்சு. அது மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. குறிப்பாக விஜயை காண வந்த தொண்டர்களுடைய கூட்டத்தை பார்த்து எல்லா கட்சியிலுமே வந்து பயந்துருக்காங்க. குறிப்பா ஆளும் கட்சியினர் வந்து கலக்கத்துல இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரோட் ஷோ போனாரு. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து பார்க்க முடியல உதயநிதியோட ரோட் ஷோல. ஆனால் விஜய்க்கு வந்து தானாக சேர்ந்த ஒரு கூட்டமாக அது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க சார்? விஜய் வந்து ஒரு நடிகர், நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய, ஹை பட்ஜெட் படம் நடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அப்போ அவர் வந்து எல்லாரும் அவங்க ரசிகர்கள் பார்க்க தானே வருவாங்க. அவருக்கு வந்தவர்கள் அவருடைய அரசியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் விஜயை ஆதரிப்பவர்களா, அல்லது விஜயினுடைய படத்தை பார்த்து ரசிச்சு அவருக்கு திரைப்பட ரசிகர்களாக வந்தவர்களா? அந்த கூட்டம் 2 கேள்வி இருக்குல்ல. அவருக்கு வந்தது எல்லாமே திரைப்பட ரசிகர்கள். அவர் பார்த்தா போதும், அவருக்கு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக வந்தவர்கள். இதுல அவருக்கு வரலையே இவருக்கு வந்தாங்களே அப்படின்னு அந்த கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறதை வந்து தவறானது. இதுல அவருடைய ரசிகர்கள் பார்க்க வந்தாங்க. அவர்கள் விஜயனுடைய அரசியல் கொள்கைகளை பற்றியெல்லாம் முதல்ல விஜய்க்கு அரசியல் கொள்கை இருக்காங்கிறது ஒரு கேள்வி. அரசியல் கொள்கை இருந்து அதை புரிந்து கொண்டு தலைவர் என்ன கொள்கையை பேச போகிறார், என்ன அரசியலை பற்றி பேச போகிறார், உள்ளூர் அரசியலை பேச போறாரா, வெளிநாட்டு அரசியலை பத்தி பேச போறாரா, இல்ல உலகளாவிய அரசியலை பேசி அதில் இந்தியா எங்க இருக்கு, இந்தியாவினுடைய நிலைமை எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு, எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு எல்லாம் பேச போறாரா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க இல்ல. அதனால இதை பார்த்து ஆளுங்கட்சி மிரண்டது அரண்டது அப்படின்னு அவங்க வேணா உட்காந்து அழகா எழுதிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். மானை தேனை பொன்மானை எல்லாம் போட்டு அவங்களே ரசிச்சுக்கிட்டோம். இல்ல, நாங்க வந்து காசு கொடுத்து இந்த கூட்டத்தை கூடல, தானாகவே இந்த கூட்டம் கூடி இருக்கு, இத்தனை பேர் வந்திருக்கிறோம், இன்னும் வந்து நிர்வாகிகள் வெளியில இருக்காங்க, பல பேர் பல ஆயிரம் பேர் வந்து வெளியில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள வர்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்கல்ல. விஜய் படத்தை விஜய் காசு கொடுத்தா ரசிகர்களை பார்க்க சொன்னாரு. ரசிகர்கள் அவங்க காசை போட்டு தானே ஒரு படத்தை வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி அவங்க காசு செலவு பண்ணி விஜய் அப்படிங்கிற நடிகரை பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு காசு கொடுக்கணும்? அவசியமே இல்லையே. இவருடைய படத்தையே காசு கொடுத்து பார்க்க வரவங்க இவர் வந்து ஒரு மேடையில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்க்க வர மாட்டாங்களாங்க. ஆனா இந்த நிர்வாகிகள் கிட்ட வந்து அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாவினுடைய வழியை நீங்க பின்பற்றணும், அவர் சொல்லிய வழியை பின்பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட கலந்தாலோசனை செய்யணும், அவருடைய வழியை புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? அப்ப அது அரசியல் ரீதியாக அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து மாற்றி அமைக்கிறாரு தானே. இப்ப தொண்டர்கள்லாம் அண்ணா வந்து மக்களோட போய் மக்களாக இருந்த மாதிரி, மக்களோடு போய் மக்களாக இருந்த மாதிரி தன்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் போய் செய்யணும் அப்படின்றாரா? இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? தொண்டர்களே, நிர்வாகிகளே, அண்ணா மாதிரி மக்கள் கிட்ட போய் பேசுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே தான் இருப்பேன். நீங்க எல்லாம் போய் பேசுங்க அப்படின்னு. சார், பேரறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டுவது, அண்ணாவினுடைய கொள்கைகள், அண்ணாவினுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றுக் கட்சியினரும் எடுத்து பேசுவது அப்படிங்கிறது வந்து பெருமைக்குரியதான். ஏன்னா வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐக்கானாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ யார் வேணாலும் பேசுறது அப்படிங்கிறது சந்தோஷம். அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அண்ணா சொன்னார் மக்களோடு மக்கள் கிட்ட போ, மக்களோட மக்களா இரு அப்படின்னு அவர் சொன்னார். அதே பேரறிஞர் அண்ணா தான் மாநில கொள்கையை பேசியிருக்கிறார். அதே அண்ணா தான் வந்து மொழிக் கொள்கையை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு, சுயமரியாதை கொள்கையெல்லாம் பேசியிருக்காரு. அதையும் விஜய் அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு சொன்னாரு, நிர்வாகிகளுக்கு சொன்னாருன்னா நான் சந்தோஷம் தான் பட போறேன். இதுல அவர் சொன்னது பொய் அப்படின்னாலாம் நான் சொல்ல வரல. விஜய் சொன்னாரா? சந்தோஷம்.
நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். நீ போங்க, மக்களோட போங்க. நான் அதை தாங்க திரும்ப சொல்றோம். நீ இத்தனை ஆண்டுகளாக மக்களோடு இல்ல, மக்களுக்காக குரல் கொடுக்கல. இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. தொடங்கின உடனே என்ன போய் நீ முதலமைச்சரா ஆக்கிடு அப்படின்னு சொல்லுவது பேரறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டுறாருல. அண்ணா என்ன எடுத்தோடனே கட்சி தொடங்கி அடுத்த வருஷமே மக்கள் கிட்ட போய் என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரா? இல்லையே. அவர் முதல்ல தங்களுடைய தொண்டர்களை, மக்களை அரசியல் படுத்தினாருங்க. உள்ளூர் அரசியல்ல இருந்து உலகளாவிய அரசியல் வரைக்கும் பேசுவார் அவர். அதுல என்ன சிக்கல்னு சொல்லுவார், அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இங்க இருக்கக்கூடிய சமூக நிலைமை என்ன, நாம எந்த நிலையில இருக்கிறோம், எப்படி இருந்தோம், இப்ப இப்படி ஆயிருக்கும், எங்க நம்ம போகணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் அரசியல் படுத்தினார். இந்த தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மீண்டு உருவாக்கம் பண்ணினார். நீங்களாம் மறந்து போயிட்டீங்க, நம்ம அடிமையாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அரசியல் அண்ணா பேசியிருக்கிறாருங்க. இதையெல்லாம் பேசி பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகள் பேசி கட்சி தொடங்கி அதன் பிறகும் 10 ஆண்டுகள் மக்கள்கிட்ட போய் அரசியல் படுத்தி 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 அப்புறமா தான் ஒரு எலெக்ஷனுக்குள்ளேயே வராரு. விஜய் அண்ணாவை மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? இந்த பாடங்களை எல்லாம் அண்ணா கிட்ட இருந்து விஜய் கத்துக்கணும். அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்கல, முதலமைச்சர் ஆசையே உங்களுக்கு வந்ததுன்னு நாங்க கேட்கல. நீங்க மக்களோடையே இல்லை, மக்களுடைய எந்த சிக்கலுக்கும் நீங்க இதுவரை குரல் கொடுக்கல. கட்சி தொடங்கினீங்க, சரி, தொடங்கினதுக்கு அப்புறம் குரல் கொடுக்குறீங்க, ஓகே, ஒத்துக்கும். தொடங்கின உடனே நான் குரல் கொடுத்துறேன், உடனே கொண்டு போய் முதலமைச்சர் சீட்ல உட்காந்துருங்க அப்படின்னு சொல்வதற்கான நோக்கம், உங்களுக்கு அதிகார ஆசை இருக்குது, பதவி ஆசை இருக்குதே வழிய இந்த சமூகம் பற்றிய புரிதலோ, இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றிய புரிதலோ, அவர்களுக்கான சிக்கலோ, இந்த மாநிலத்தின் சிக்கலோ அதை தீர்ப்பது குறித்து எந்த புரிதலும் கிடையாது. இல்ல, அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது தாவேகா. இது இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாருல்ல, அதாவது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்க போவோம் அப்படின்னு அது கூட்டணியை பத்தி அவர் பேசுறாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க சொன்னதை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு. அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாருல, இதுவே முதல்ல தப்புன்னு நான் பாக்குறேன். எல்லா கட்சிகளும் எதுக்கு சார் முதல்ல தொடங்குறாங்க? ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்குறாரு, ஏன் தொடங்குறாரு? அவருக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கு இல்லையா? அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தானே இது பண்றாரு. சார், அரசியல் அப்படிங்கிறது அரசினுடைய இயங்கியலை பத்தி பேசுறது. அரசினுடைய இயங்கியல் அப்படிங்கிறது இந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எப்படி இருக்கு? எல்லா விதத்திலும் ஆதிக்கம் பெற்றவர்களுடைய கையில இருக்கு. நிறத்தின் அடிப்படையிலேயோ, மொழியின் அடிப்படையிலேயோ, மதத்தின் அடிப்படையிலேயோ, அல்லது வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலேயோ, சனாதனத்தின் அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்கம் பெற்றவர்களால் தான் இங்க எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. அதுதான் ஏதோ ஒரு விதத்தில் சட்டமாகவும் திட்டமாகவும் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதோட உருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அரசியலை, இயங்கியலை பத்தி பேசுறதுதான் அரசியல். அப்போ இங்க இருக்க இப்ப நீங்களோ நானோ சாதாரண மக்களோ டீ கடையிலயோ சலூன் கடையிலயோ எல்லாருமே அரசியல் பேசுறோம் இல்லையா? எல்லோரும் அரசியல் பேசுகிறார்கள். அதுல சில பேர் அமைப்பா சேருவாங்க, சில பேர் சங்கமா உருவாகுவாங்க, சில பேர் கட்சியா உருவாகுவாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு அரசியல் நோக்கம் இருக்குங்க. இதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இதுல ஒரு சுயநலம் இருக்கு. நான் அரசியலுக்கு வரேன், என்னுடைய சித்தாந்தம் இது, நான் இந்த வலதுசாரி அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறேன், இங்க எல்லாத்துக்குமான அரசியலை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அரசியல் சட்டங்களில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற மாதிரி ஏதாவது பகுதி இருந்தா அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். பெரியார் எப்படி அரசியலமைப்பு சட்டத்துல ஜாதியை இன்னுமே மறைமுகமா பாதுகாக்குது, அதை நான் எரிப்பேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த அரசியலை, அரசினுடைய இயங்கியலில் இந்த மாதிரி மறைமுகமாக சில இடங்கள்லாம் இருக்கு, இதை நான் மாற்றணும்னு சாதாரண மக்கள் பேசியிருப்பாங்க. அமைப்பா, சங்கமா, இயக்கமா, கட்சியா இது பண்றவங்க அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு வருவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னுடைய மாநிலம், என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, மனிதர்களுடைய சுயமரியாதை, விடுதலை அப்படிங்கிற ஒரு சுயநல, இதை நீங்க இந்த சுயநலத்தில் தான் பொதுநலம். இப்போ இப்படி இருக்குது, என்னுடைய மக்களுக்காக இதையெல்லாம் நான் மாற்றணும்னு அந்த எண்ணத்தோட வர்றதுதான் நம்ம சுயநலம்னு சொல்றோம். அரசியல் சுயநலத்துக்காக இல்லை அப்படிங்கறதே அரசியலுக்கு எதுக்கு வரும்னு தெரியாம பேசுறாங்க. இல்ல, அவர் கூட்டணி குறித்து பேசுறதா நம்ம நினைக்கிறோம். அதாவது கூட்டணி குறித்து நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நாங்க போவோம் அப்படின்னு தானே அவரு சொல்லணும்னு நினைக்கிறாரு. சரி, ஓகே, கூட்டணியை பத்தி பேசுறாருன்னு வச்சுக்கோமே. அவருடைய இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவர் கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு, இந்திய கூட்டணிக்கு அவர் வர போறது கிடையாது. அது நல்லது. வேற எந்த கூட்டணிக்கு போவார்? இவரோட தான் எந்த கூட்டணியும் வரல, எந்த கட்சியும் கூட்டணி வர மாட்டேங்குது. ஏன்னா புதுசாக கட்சி தொடங்கியவர்களை நம்பி இத்தனை ஆண்டு காலம் கட்சியில இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட் பேங்கே இது வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை. அப்ப எக்ஸிஸ்டிங் கட்சி இவங்களோட சேராது. அப்ப இவங்க தான் யார் கூடயா போய் சேரணும்? டிஎம்கே அலையன்ஸோட விஜய் கட்சி போகவே போறது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? புதுசா ஒரு கட்சி, புதுசா ஒரு கூட்டணி தொடங்குவாரா? எந்த எல்லைக்கும்ன்றது பாஜக தானா? வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? நான் உங்ககிட்ட டைரக்டா கூட அந்த ஆன்சருக்கு வரல. டிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டாரு.
இவரா ஒண்ணுதான் உருவாக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க ஓட் பேங்க் நிரூபிச்ச கட்சி கிடையாது. முதல்ல தேர்தலை எதிர்கொள்றவங்க. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் இவங்க கூட வரமாட்டாங்க. அவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். ஆனா விஜய் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறதோ இல்ல அவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டோ இவர் அக்செப்ட் பண்ணிப்பாரோ அப்படின்னா மாட்டாரு. கண்டிப்பா மாட்டாரு. அதுதான் உண்மை. சும்மா சொல்லிக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு. அதனால ஒரு கட்சி தொடங்கி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவரு மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதோட தன் சொந்த கட்சிக்காரர்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். என்ன தலைவரை நீங்க போய் இப்படி போயிருக்கீங்க, எப்படிங்க நீங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்கிறதுனால விஜயினுடைய தலைமையில் இன்னொரு கூட்டணி உருவாகுவதற்கெல்லாம் வாய்ப்பு. இப்ப இவருக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு தான் இவரு போறாருன்னு வச்சுக்கோங்க. மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு, உங்களுடைய நல்லதுக்காக மாநில உரிமையை விட்டு கொடுத்த அதிமுக கூடயும் மாநில உரிமைகளை பறித்த பாஜக கூடயும் நான் கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? இல்ல நாங்க திமுக எதிர்ப்பதற்காக இவர்களோட போய் துரோகிகளோட தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்களோடய நாங்க போய் கூட்டணி சேர்றோம் அப்படின்னு சொல்லுவாரா? இதை முதல்ல ஏற்று இன்னொரு பக்கம் நீங்க மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்க புதுசா கொண்டு வருவோம், நாங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நான் கரப்ஷனுக்கு கூட போகல. அதிமுகவும் பாஜகவும் மாநில உரிமை சார்ந்து எப்படி எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இன்ஃபேக்ட் வந்து பிஜேபி இந்தியாவிற்கு எதிரான கும்பலா தான் இருக்கு, அதிமுக மாநிலத்திற்கு எதிரான கும்பலா இருக்கு. மக்களினுடைய நல்லதுக்காக இந்த கூட்டணியில போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொன்னா அதுல என்ன நல்லது இருக்க போகுது? நல்லதே கிடையாது. விஜயினுடைய சுயநலத்தை தவிர வேற எதுவுமே அந்த கூட்டணியில் சேர்ந்தாருன்னா இருக்க போவது கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து தாவேக்காவினுடைய ஆட்சி அமைந்தால் வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சி நிர்வாகமாக அது இருக்கும், வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி நிர்வாகமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்றாருல்ல. சரி, இது ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. மக்களை ஏமாற்றுவதற்கு ரொம்ப எளிமையா போயிடுச்சு. ஊழலை ஒழித்து விடுவேன், ஊழலை ஒழித்து விடுவேன். சரி, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக சினிமா துறையில ஒரு பெரிய ஒரு 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 பல கோடி ரூபாய் போட்டு நடக்கக்கூடிய ஒரு இவரை நம்பி 200-300 கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒரு இமேஜ்ல இருக்கிறாரு அப்படிங்கும்போது சினிமாவில் கரப்ஷன் இருக்கா இல்லையா? முதல் நாள் டிக்கெட்டை எந்த அளவுக்கு அதிகமா விற்கிறாங்க? கரப்ஷன்ஸ் இருக்கு. அவருடைய ரசிகர் பண்றவங்களே வந்து டிக்கெட்டை விற்கிறாங்க அதிக ரேட்டுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் முதலமைச்சர் சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா நான் ஊழலை ஒழித்து விடுவேன், டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா இத்தனை ஆண்டு காலமாக சினிமா துறையில் இருப்பவர் அதில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸை ஒழிக்கிறதுக்காக என்ன செய்தார்னு ஒரு கேள்வி வரும். இதே டிரான்ஸ்பரன்சியை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இதே டிரான்ஸ்பரன்சியை உங்க அக்கௌண்ட்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்களா? இதே டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதுனால இன்கம் டாக்ஸ் வந்து 5 கோடி ரூபாய் நீங்க கேஷ்ல வச்சதை கண்டுபிடிச்சாங்க, நீங்க சொல்லலையே. அப்போ நான் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு விஜய் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அவர் துறை சார்ந்தே அவர் செய்யல. சரி, அவர் வந்து நான் எனக்கு பெரிய அதிகாரம் இல்லை, அதிகாரம் வந்தா நான் கிழித்து விடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவர் பொதுவாக கரப்ஷனை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றது மக்களை ஏமாற்றுறது அப்படின்னு. ஏன்னா அதை தான் திரும்ப சொல்றேன், மக்களை அரசியல் படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல விஜய், சீமான், பிஜேபி போன்றவர்கள்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்போ கரப்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? நான் தான் கரப்ஷன் ஒரு போர்டு போட்டு வந்திருக்கோம். அப்போ ஊழலை ஒழிப்பதுன்னா என்ன சார்? நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கு சார். பொலிட்டிக்கல் கரப்ஷன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் கரப்ஷன்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் கரப்ஷன்ஸ் இருக்கு, டேட்டா கரப்ஷன்ஸ் இருக்கு, டெக்னாலஜி கரப்ஷன்ஸ் இருக்கு, மீடியா கரப்ஷன்ஸ் இருக்கு. அது தவிர்த்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இவர் எந்த கரப்ஷன்ஸ் சொல்றாரு? மாரல் கரப்ஷன்ஸ் இருக்கு, கல்ச்சுரல் கரப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பகல்காம்ல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்கு, பிஜேபி அரசு அதுக்கு பொறுப்பே ஏத்துக்கல, அது மாரல் கரப்ஷன். இப்போ மக்களுக்கு தெரிஞ்சது இப்போ செந்தில் பாலாஜி விவகாரம் எடுத்துக்கலாமே, இப்போ அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழல் தானே பிரதானமாக பார்க்கப்படுது. ஓகே, அப்ப நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கரப்ஷன்ஸை வந்து நான் வந்து இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரா? சரி, இது எல்லா கரப்ஷன்ஸும், இந்த கரப்ஷன்ஸை நீங்க முதல்ல ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மீடியா கரப்ஷன்ஸை சரி பண்ணணும். மீடியாங்கிறதா ஒன் ஆஃப் த பில். அப்போ அந்த மீடியா கரப்ஷன்ஸை நீங்க தட்டினான் மட்டும்தான் எங்க தவறுகள் நடந்தாலும் மீடியா காட்டும். இப்ப எந்த மீடியாவும் கரப்ஷன்ஸை காட்டுறது யார் ஆகாத கட்சியோ அவர்களை பத்தி தான் மீடியா காட்டுது. முதல்ல மீடியா கரப்ஷன்ஸை பத்தி விஜய் பேசியிருக்கிறாரு ஒண்ணு. சரி, இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் கரப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா பொலிட்டீஷியன்ஸா இருக்கிறவங்க கரப்ஷன் பண்றாருன்னு சொல்றீங்க. பொலிட்டீஷியனா இருப்பவர்கள் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தானே கரப்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சிஸ்டமோட டிசைனே கரப்டடா தான் இருக்கு, கரப்ஷனுக்கு ஆதரவா தான் இருக்கு. முதல்ல விஜய் கரப்ஷனை ஒழிக்கணும்னு சொன்னா இந்த டிசைனை ஒழிக்கணுமே. என்ன பண்ணுவாரு? நான் அதனால சொன்ன சினிமா துறையிலும் கரப்ஷன்ஸ் இருக்கு, அதை ஒழிப்பதற்கு இவர் என்ன செஞ்சாரு? ஏன்னா அதை டிசைன் பண்ணிருக்கிறதே அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துதான் பார்க்கலாமே. நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, இவர் வந்தாருன்னா கிழிச்சிருவாருன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்குதான் நான் சொல்றேன், இத்தனை கரப்ஷன்ஸ் இருக்கு, இத்தனை கரப்ஷன்ஸுக்கும் இந்த சிஸ்டமே டிசைன்டா இருக்கு சார். இப்போ கோல் ஸ்கேம் வந்தது சார். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நிலக்கரி ஏலம் விட்டதில் ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்தோன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு யாருக்கெல்லாம் அந்த கோல் மைனிங் அலாட் பண்ணாங்களோ அவங்களோட எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்.
திரும்பவும் பிஜேபி வந்து அதுக்கு டெண்டர் விட்டுச்சு. திரும்பவும் அதே கோல் ஸ்கேம் நடந்துச்சு. அதே நிலக்கரி ஊழல். இந்த கம்பெனியே வேற வேற பேர்ல போடுறது, ஒரே கம்பெனி ஒரே சிஸ்டம்ல இருந்து 10 கம்பெனிக்கு வந்து டெண்டர் அப்ளை ஆயிருக்கிறது, இப்படின்னு பல கரப்ஷன்ஸ் நடந்துச்சு. நான் ஒன்னே சொல்றேன், கரப்ஷன்ஸ் இப்ப நான் சொன்ன எல்லா கரப்ஷன்ஸைக்கும் சிஸ்டமே டிசைன் அப்படி பண்ணி வச்சிருக்கு. இந்த சிஸ்டம் நீங்க எப்படி மாத்துவீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த சிஸ்டம் மாத்துவதற்கு, இந்த டிசைனை மாத்துவதற்கு விஜய் கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இந்த டிசைனை நீங்க மாத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? முடியுமா? சரி, இந்த கரப்ஷன்ஸை இந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கிறவங்க, இந்த கரப்ஷன்ஸ் பண்றவங்க எல்லாருமே வேற்று கிரகத்துல இருந்து வந்து பண்ணாங்களா? இல்ல அவங்க வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தாதானே அதை பத்தி யோசிக்கவே முடியும். இல்ல சார், அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அதுக்கான பிளான் அவர்கிட்ட இருக்குதான்னு நான் கேட்கிறேன். அவர்கிட்ட எந்த பிளானும் கிடையாது, இதை பத்தின எந்த புரிதலும் கிடையாது. அதனாலதான் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, கேட்சியா இருக்கு, ஷோ ஆஃப் பண்றதுக்கு இதுவா இருக்கு. நான் வந்து ஊழலை ஒழித்து விடுவேன். பட் ஊழல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை சிக்கல் என்ன சார்? இங்க இருக்கிற உங்களோடையும் என்னோடையும் எங்க வீட்லயும் எங்களோட ஆஃபீஸ்லயும் இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கிறவங்க தானே இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், ஏலியன்ஸ் வந்து இந்த கரப்ஷன்ஸை பண்ணலையே, நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் பண்றாங்க. ஆசையினால இருக்கலாம், பயத்தினால இருக்கலாம், பேராசையினால இருக்கலாம், இல்ல வேற வழியே இல்லை, எனக்கு சர்வைவல், எனக்கு வந்து இன்கமே கிடையாது, இதை நான் பண்றதுனால எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும், அந்த மாதிரி பல ரீசன்ஸ்ல இருக்கலாம். இப்போ நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் தான் இந்த கரப்ஷன்ஸ் பண்றாங்க. இது எப்படி தடுப்பீங்க? இந்த சிஸ்டம்குள்ளேயே அந்த டிசைன் இருக்கு, எப்படி தடுப்பீங்க? உங்களுக்கு அவர் ஏங்க நீங்க சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்றீங்களா? நான் அதுக்கு தான் சொல்றேன், சினிமா துறையில் இத்தனை பெரிய ஆளுமையாக இருந்த விஜய் சினிமா துறையில் நடக்கக்கூடிய அந்த டிக்கெட் விஷயமாகட்டும், மற்ற கரப்ஷன்ஸை ஏன் அவர் இது வரைக்கும் ஒழிக்கல? ஏன் அதை சரி பண்ணணும்னு சொல்லல? ஏன்னா அவருடைய ஒரு படத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அத்தனை கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த படம் வெளில வரணும் இல்லையா? அந்த மாதிரி அதனால நிறைய பேர் வாழ்றாங்க இல்லையா? அவர்கிட்ட இந்த ஐடியாமே இல்ல சொல்லிட முடியும். ஏன்னா இப்ப குறிப்பா பாதவர்ஜுனா வந்து ஒரு ஸ்லைட் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. இங்க வந்து இவ்வளவு வாக்கு வங்கிகள் இருக்கு, எந்த இடத்துல எந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு, எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்லைட் ஷோ எல்லாம் பண்ணி காட்டும் பொழுது அவங்ககிட்ட ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. சொல்லுங்க இத்தனை ஓட் பேங்க் இருக்கு, இந்த கேஸ்ட் ஓட் இருக்கும், இந்த ரிலிஜன் ஓட் இருக்கும், இதை இப்படி பிரிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் அங்க எங்கெங்க போறாங்க, யார் யார்கிட்ட பேசுறாங்க நியூஸ் எல்லாம் வெளில வருது. இதே பண்ணக்கூடிய ஆதவ் அர்ஜுன் என்ன கரப்ஷன்னா என்னென்ன கரப்ஷன்ஸ் இருக்கு, இதை எப்படி ஒழிக்க போறோம்னு சொல்லுங்க. இதே மாதிரி பிரசன்டேஷன் போட்டு சொல்லுங்க சார். நான் அதுதான் ரொம்ப சொல்றேன், இவங்க கிட்ட கிடையாது, இவங்களுக்கு அந்த சிந்தனையும் கிடையாது. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், சினிமா துறையில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸுக்கு விஜய் இது வரைக்கும் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்? ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமனார் அவர் சொல்றாரு, நாங்களே எங்க மாமனாரும் கம்யூனிகேஷன் இல்லை, அதெல்லாம் பண்றது இல்லை, இதெல்லாம் பண்றது இல்லைன்னு. பட் ஆதவ் அர்ஜுனா ஃபேமிலி மேலே இடி ரைட் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இடி ரைடு வந்தோன்னா அவங்க பிஜேபிக்கு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உடனே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிருக்கு. அப்போ இவங்க நிஜமாலுமே ஊழலை ஒழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. எனக்கு ஈஸியா இருக்குங்க, மக்கள் சாமானிய மக்களுக்கு ஊழலை ஒழிக்க போறோம்னு சொன்னா அப்போ ஈஸியா அவங்களோட மைண்ட்ல ரீச் ஆகுங்கிறதுனால காலமாக திமுகவை எதிர்ப்பதற்காக, திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு முளைத்தவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய டயலாக், நான் வந்தா ஊழலை ஒழித்துவிடும். சரி, எப்படி ஒழிப்ப சொல்லு? ஊழல்லாம் என்ன சொல்லு? அதை யார் பண்றாங்க சொல்லு? அதை பண்ணுவதற்கு எது உதவியாக இருக்கிறது? அதை ஏன் மாற்ற முடியல? இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன்ஸ். பிஜேபி ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் சார் இப்படி வந்துச்சு. எப்படி ஊழலை ஒழிச்சாங்கன்னா, ஊழல் செய்தவர்கள் எல்லாரையும் மிரட்டி பிஜேபியில் சேர்த்து கொண்டார்கள். சேர்த்துட்டு உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு, அதாவது அவங்க வந்து ஊழல் பண்ணல அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் சர்டிபிகேட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வருது. எப்படி? அஜித் பவார் மேல ஊழல் இருக்கு, அவர் பிஜேபியில சேர்றாரு. வித்தின் 3 days அவர் மேல இருந்த வழக்கு வந்து வாபஸ் பெறப்படுது, அவருக்கு வந்து எந்த ஊழலும் இல்லைன்னு. இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷனை வந்து அவர் எப்படி ஒழிப்பாரு? சிஸ்டம்குள்ள இருக்க கரப்ஷனா, அந்த டிசைனை எப்படி ஒரு ஒழிப்பாரு? அப்போ இது ஆவற காரியம் கிடையாது. இது எப்படி செய்ய முடியும்? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார். அவர் வந்து வீடியோ எல்லாம் விட்டாரு, பெண்களை வந்து நாங்கள்லாம் வந்து வந்தா பாதுகாப்பு. விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே இப்ப நிறைய பேர் போக்சாலையும் அரெஸ்ட் ஆகுறாங்க. இப்போ ஒருத்தர் ஏதோ வந்து ஒரு புரோத்தல் கேஸ் மாதிரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு பொண்ணை வந்து ஃப்ளட் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நான் சிஸ்டம்குள்ள வந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் நான் இந்த மாதிரி ஒழிச்சு விடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லையா? சரி, ரொம்ப சிம்பிள். அவர் வாய்ப்பு கேட்கிறாரு, நம்புறோம் நம்பல. ரெண்டாவது இல்லை, அவர் கட்சியில் இருப்பவர்களிடமிருந்து என் கட்சியில் இனி பெண்களுக்கு எதிரான வன்முறையே நடக்காது அப்படின்னு அவரால் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எல்லா கட்சிகளிலுமே கட்சியினே சொல்லல சார். நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்தா இந்த மாநிலத்திலிருந்து ஊழலை ஒழித்து விடுவேன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழித்து விடுவேன் விஜய் சொல்றாரு இல்லையா? முதல்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சைஸ், அவரோட கட்சிங்கிறது ஒரு சின்ன சைஸ்ல கம்பேர் பண்ணும்போது அந்த சின்ன சைஸ்ல இருப்பவர்கள் யாரும் கரப்ஷன் பண்ண மாட்டாங்க.
பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறையிலும் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிறத டெமோ பண்ணி விஜயால காட்ட முடியுமா? முடியுமா? இப்ப நம்ம அந்த கேள்வி அவங்க வச்சோம்னா அவங்க என்ன அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்களா? என் கட்சியிலிருந்து இருப்பவர்கள் ஒருவர் கூட இனி இது போன்ற ஊழலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் சமூக விரோத செயல்களையும் மதத்திற்கு எதிராகவோ ஜாதி வெறிக்கு எதிராகவோ மதவெறியிலும் ஜாதி வெறியிலும் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு விஜயால டெமோ பண்ணி காட்ட முடியுமா? ப்ராக்டிக்கலா முடியாது சார். ப்ராக்டிக்கலா முடியாது. ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவனுடைய டிசைன் வேற. யாரும் போய் தப்பு பண்ணு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் யாராலையும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஒரு கட்சியில யார் வேணாலும் வந்து சேருவாங்க, ஒரு குடும்பத்துல யார் வேணாலும் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ்ல எப்படிப்பட்டவர்கள் வேணாலும் இருப்பாங்க. அப்போ நான் வந்து இந்த ஊழலை ஒழித்து விடுவேன்னா எப்படி முடியும்? சிஸ்டம் டிசைனை கரெக்ட் பண்ணணும். அது இது வரைக்கும் பண்ணவே முடியலையே. ஏன் சிஸ்டம் டிசைனை ஏன் இது வரைக்கும் யாரும் சேஞ்ச் பண்ண முடியல? அந்த சிஸ்டம் டிசைனை யார் பண்றாங்க? யார் என்ன படிப்பு படிச்சுட்டு வந்தவங்க பண்றாங்க? பியூரோக்ராட்ஸா வராங்க இல்லையா? அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அது மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வராங்க இல்லையா? அவங்க வராங்கல்ல, இவங்க தானே இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன் இவங்களால இதை மாற்ற முடியல? இல்லை இப்படி டிசைனை உருவாக்கியது யாரு? அதாவது கட்சிகள் மாறும் சார், ஆட்சிகள் மாறும், பட் இந்த சிஸ்டம் எப்போதும் அப்படிதானே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஊழல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டமை கரெக்ட் பண்ணணும்ல. ஆட்சி வரவங்க இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் தவறு பண்றாங்க அப்படின்னா இதை தானே நீ முதல்ல மாற்றணும். இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன், இந்த டிசைனு, இதை பத்தி எல்லாம் விஜய் பேச மாட்டார். ஏன்னா அதெல்லாம் பேசினா மக்கள் கிட்ட போய் நீங்க ஈஸியா மேனிபுலேட் பண்ணி ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அடிப்படை சிக்கல்களை பத்தி பேசினா ஓட்டு வாங்க முடியாது இல்ல சார். ஜாதி கலவரம் நடக்குது சார், ஜாதி வெறி படுகொலைகள் நடக்குது சார். அந்த தவறு செய்த குற்றம் செய்தவர்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துடலாம். இது நடக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணணும்? இது நடக்கவே கூடாதுன்னா ஜாதியே ஒழிக்கணும்ல சார். ஜாதியை ஒழிக்காத வரை ஜாதி வச்சு கலவரம் பண்றவங்களும் குற்றச்செயல்கள் பண்றவங்களும் இருக்கதான் இருப்பாங்க. அப்ப இதுக்கு ஒரே தீர்வு மக்கள் கிட்ட போய் நீங்க ஜாதிக்கு எதிரான சிந்தனையை உருவாக்குதுன்னு ஒண்ணு, பட் சட்டத்துல இருந்து ஜாதியை நீக்கணும்ல சார். அதனாலதானே பெரியார் போராடினார். நீ தீண்டாமையை ஒழிச்சுன்னு போடாத, ஜாதியை ஒழித்துன்னு போடு. ஏன்னா மூல காரணமா தான். அப்போ நீ ஊழலை ஒழிப்பணும், அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது அதுதானே நீ வந்து மாத்தணும். அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க? சரி, இந்த ஸ்டேட்ல ஒழிச்சிட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் இன்டர் கனெக்டட் தானே, யூனியன் கவர்மெண்டோட கனெக்டடா தானே இருக்கு. அப்போ அடிப்படையாக இந்த புரிதலை ஏற்படுத்தினா மட்டும்தான் விஜய் சொல்றது, அதாவது விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களை அரசியல்படுத்துறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏமாத்தி ஓட்டு வாங்க முயற்சி பண்றாருன்னு அர்த்தம். இப்போ பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் அதற்கு பிறகு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. சிந்து நதி வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை வந்து இந்தியா கொடுக்கும், இந்திய ராணுவம் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ லண்டன்ல அண்மையில் நடந்த ஒரு நியூஸ், அது வந்து பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்பாக வந்து இந்தியாவை சேர்ந்த நபர்கள் அங்க வந்து இந்திய கொடியை ஏந்தி அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக கொடி பிடிச்சி கோஷம் போடுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அங்கே சில பாட்டில்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து பாட்டிலில் தண்ணியை வச்சுட்டு வந்து இந்த தண்ணி உங்களுக்கு கிடையாது, இனிமேல் வந்து சாப்பிட்றதுக்கும் கிடையாது, எதுக்கும் கிடையாது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ ஒரு சில நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க எல்லை மீறி கோஷம் போட்டாங்க. பாகிஸ்தானுடைய அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தெல்லாம் கோஷம் போட்டாங்க. அதெல்லாம் கைது பண்ணிதான் சொல்லப்படுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம வெளிநாட்டில் இந்தியர்கள்னு சொல்லாதீங்க, பிஜேபி சங்கிகள்னு சொல்லாங்க. ஏன்னா இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிற பொழுது அவங்க இந்த சிக்கலை, இந்த தாக்குதலை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்தியர்களாக இருப்பவர்கள், ஐயோ நம்ம இந்திய மக்கள் அங்கே வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு உட்பட்டுட்டாங்க அப்படிங்கும் பொழுது இந்தியர்கள் முதல்ல என்ன நினைப்பாங்க? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்திற்கான நிவாரணம், அதில் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம். இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, ஏன் இதை தடுக்க முடியல, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அதன் பிறகு இந்த தாக்குதலுக்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்களோ அந்த அமைப்பினுடைய செயல்பாடு, அதை எப்படி இந்திய அரசு எதிர்கொண்டது, அப்புறமா இந்த தீவிரவாத அமைப்புக்கு வந்து வேற ஏதாவது நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருக்கா, இப்போ இவங்க சொல்ற பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கா, அதற்கு ஆத்தென்டிகேட்டான ஒரு டீடைல்ஸ் வந்துருச்சா, நம்ம அப்படி பிளேம் பண்ணலாமா? அந்த அரசு அந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது அங்க ராணுவத்துக்கு அதிகாரம் இருக்கு அரசை விட. அப்போ அதை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடலாமா? இல்ல நம்ம அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கட்டுமா? சரி, இது எல்லாத்துக்கும் கவுண்டரா சிந்து நதி போகுது, அதை போய் பிஜேபி சங்கிங்கெல்லாம் குப்புறப்படுத்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவது அறிவுபூர்வமான ஒண்ணா? பிராக்டிக்கலா தடுத்து நிறுத்திருக்காங்கல்ல? இல்லைங்க, தடுத்து நிறுத்திருக்காங்கன்னு அபிஷியலா உங்களுக்கு யார் சொன்னது?
எப்படி ஷட்டர் போட்டு தடுத்தாங்களா? நதி ஓடுது இல்ல, ஆறு மாதிரி ஓடுது இல்ல சிந்து நதி. இந்தியன் கவர்மெண்ட் தானே சொல்றாங்க நாங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல யார் சொன்னது? பிரதமர் மோடி எல்லைகளை சொன்னாரா? மூடி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் வந்து அது இங்க மெடிக்கல் வந்திருந்தாலுமே கூட அவங்களும் கூட வெளியேறணும் அப்படின்னு அதான் சொல்ல வரேன். அப்போ இவர்கள் ஓடி ஓடி பதட்டத்துல, பிஜேபி அரசு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கு சார். யாராவது எந்த நாட்டிலிருந்து மருத்துவ உதவிக்காக வந்து படுத்த படுக்கையா இருப்பவர்களை இப்படி ஒரு இது நடந்துச்சு உடனே கிளம்பி போன்னு சொல்லுவாங்களா? இந்த படுத்த படுக்கையா இருக்கிறவங்களா வந்து தீவிரவாதி அனுப்பிச்சு வந்து சுடுன்னு சொன்னாங்க? அப்போ ஒரு விஷயத்தை நேர்மையாக அணுகாமல் இந்த மாதிரி பதற்றத்துல இப்படி பிஜேபி அரசு அணுகுது அப்படின்னாலே இவர்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கற்றவர்களாக, துணிவற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இங்க இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு? இங்க ஏன் பாதுகாப்பு இல்ல? ஏன் ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடந்தோன்னு இம்மீடியட்டா அந்த இடத்துக்கு அவங்களால வர முடியல? உடனுக்குடனே நம்ம தாக்குதல் இல்ல 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 சார், சினிமா பாணியே கேட்கல. நாங்க எதுவும் மேஜிக் இப்படின்னு எல்லாம் சொல்லல. காஷ்மீர் அப்படிங்கிறதே மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக, ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அங்க சாமானிய மக்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட லீட் பண்ண முடியாம தான் இருக்கிறாங்க. காஷ்மீர்ல காணாம போனவர்களுடைய எண்ணிக்கை, உயிரோட இருக்காங்களானே தெரியும், பல ஆண்டு காலமாக காணாம போனவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்படி பாதுகாப்பு அதிகமாக குவிக்கப்பட்டுள்ள மாநிலத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அதற்கு பொறுப்பேற்று பிஜேபி அரசு எந்த பதிலுமே சொல்லாம ஏன் தாக்குதல் நடந்துச்சு? ஏன் வந்து உளவுத்துறை சொன்னதை வந்து இவங்க அலட்சியப்படுத்தினாங்க? புல்வாமா அட்டாக்லயும் உளவுத்துறை இருந்த எச்சரிக்கையை நிராகரிச்சிருந்தாங்க. பகல்காம்லயும் உளவுத்துறை இருந்த எச்சரிக்கையை வந்து அலட்சியப்படுத்திருக்கு பிஜேபிங்கிறது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அப்போ நம்ம உண்மையான இந்தியர்கள், நீங்க சொன்னவங்க வந்து சங்கிகள், உண்மையான இந்தியர்கள் ஏங்க உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணி நீங்க இதை வந்து நடவடிக்கை எடுக்கல? ஏங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லாம அப்பா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்க, அவங்க மேல நீங்க வந்து உடனே அனுப்பு அப்படின்னு சொல்றீங்க. அவங்க உயிருக்கு போராடிட்டு தானே வந்திருக்காங்க. இப்ப அவங்க எப்படி போவாங்க? உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது எப்படி போக முடியும்? சிந்து நதியை நிறுத்துறீங்களா? அங்க இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவி மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க? இவங்க எப்படி நிறுத்திருப்பாங்கிறதே ஒரு பெரிய டெக்னிக்கல் கொஸ்டின் சார். அது வந்து கோடி மீடியா தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி நிறுத்தினாங்க? இது வரைக்கும் எவ்வளவு தண்ணி போயிட்டு இருந்தது? இவங்க ஷட்டர் போட்டு மூடினதுனாலயோ இல்ல பிஜேபி சங்கிகள்லாம் குப்புறப்படுத்து தடுத்ததுனாலயோ எவ்வளவு கண்ணாடி நீர் போகாம இருக்கு? டேட்டா இருக்கா? அன்னி வரைக்கும் இவ்வளவு நீர் போயிட்டு இருந்தது, இன்னி வரைக்கும் இவ்வளவு நீர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஆலோசனை செய்து கொண்டிருக்காரு. அந்த அந்த நீரை எப்படி வழிமாத்தி வேற எங்காவது விடலாமா இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள் சார். தீவிரவாத தாக்குதலை, தீவிரவாதிகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக யாராவது அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரை தடுப்பாங்களா? இப்போ இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சில வந்து சமூக விரோதிகள் இருக்காங்க, அவங்கள கைது செஞ்சு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊருக்கும் விஷவாயு சப்ளை பண்ணி எல்லாரையும் சாவடிச்சிட்டு போய் தீவிரவாதி பிடிப்பாங்க. அப்போ அத்தனை கோடி மக்கள் இருக்கிறவங்க சாதாரண குடி தண்ணிக்கே அதை தான் பயன்படுத்துவாங்கன்னா அதை நான் நிறுத்தி விடுவேன் அப்படின்னா தீவிரவாதி உடனே பயந்து துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுட்டு வந்து மூடிக்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அப்போ நீங்க எதையோ மடைமாற்றத்துக்காக இப்படி முட்டாள்தனமான செய்தியெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறீங்க. இதை நம்ப முடியாது. இது நம்புவதற்கே சார் இதை எவனா நம்புவானா சார்? லண்டன்ல அவ்வளவு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதெல்லாம் சொன்னா அவங்க பிஜேபி சங்கின்னு சொல்லிட்டு தேசபக்தர்கள் இல்லையா? பிஜேபி சங்கின் தேசபக்தர்கள் கிடையாது சார். நான் ஒண்ணே சொல்றேன், தேசபக்திங்கிறது வேற சார். தேசபக்தி அப்படின்னா என்னுடைய நாடு வளரணும், பொருளாதார ரீதியில் வளரணும், அதற்கு தடையாக எதுனா இருக்கு? என்னுடைய நாடு அப்படிங்கிறது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் ஒரு அமைதியான நாடா இடம் கொடுக்கணும். அதை யாருக்கு எடுக்கிறோம்? இதெல்லாம் எவனும் ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். தேசபக்தி தேசபக்தின்றான். சரி, எப்படி புல்வாமால எப்படி வந்து 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் கார் வந்து 10 நாளா சுத்திட்டு இருந்துச்சு? எந்த தேசபக்தர்களாவது அதை கேட்கணும்ல? எந்த தேசபக்தர்களாவது 7.5 லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி 10 ஆண்டு ஆட்சியில வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜியோ அறிக்கை கொடுத்தது பிறகு எந்த தேசபக்தர்களும் கேட்க மாட்டேன்றாங்களே. எந்த தேசபக்தர்களும் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மாட்டுக்கறியின் பேரால் அடிச்சு கொள்றதை கேட்க மாட்டேன்றாங்களா? ஐயோ இதெல்லாம் தவறு. இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்தா அங்க வந்து லண்டன் காவல்துறை வந்து கைது பண்றாங்க சார். உண்மையை சொல்லணும்னா கம்பேரேட்டிவ் பண்ணும்போது இந்தியாவை காட்டிலும் நீங்க சொல்ற யூகேல, லண்டன்ல கருத்து சுதந்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்க கருத்து சுதந்திரம் இருக்கும். இவங்க அங்க போய் என்ன கோஷம் போட்டாங்க? இந்த சங்கிங்க என்ன கோஷம் போட்டாங்க? இங்க சொல்றாங்களே பெண்களை ரேப் பண்ணுவோம், அந்த மதத்துக்காரங்களை வந்து கொன்றுவோம், இந்த மதத்துக்காரங்களை கொன்றுவோம், இந்த மதத்துடைய வீடெல்லாம் இடிச்சிருவோம், அந்த மாதிரி எவனாவது அங்க போய் குரல் கொடுத்துருக்கணும். லெஃப்ட்லயே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க சார். இப்ப இவங்க உண்மையான தேசபக்தர்கள் இல்லை சார். தேசபக்தியின் பேரால் இந்த நாட்டை உறிஞ்சி பிழைக்கின்ற சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் சார். உண்மையான தேசபக்தன்னு கேட்கணும்ல சார். ஏன் அங்க ஆர்மி இல்ல? ஏன் ஆர்மிக்கு வந்து நீங்க வந்து புல்வாமா அட்டாக்குன்னு போதே ஹெலிகாப்டர் கொடுக்கல?
எல்லாம் விட்டுருங்க, நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், சமூக சிக்கல் இதெல்லாத்தையும் விட்டுருங்க. நான் உண்மையான தேசபக்தன்னா ஏன் ராணுவ வீரர்களுக்கு ஹெலிகாப்டர் கூட கொடுக்காம ரோடு மார்க்கமா அனுப்பிச்சு 42 பேரை கொன்னுடா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும்ல. அப்போ தேசபக்தர்கள், உண்மையான தேசபக்தர்கள் வேற, சங்கிகள் வேற. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.